ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். இப்போ உங்க இடம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகான துண்டு நிலம் இருக்கு. யாராவது ஒரு அந்நியர் அந்த நிலத்துல ஒரு சிறு பகுதியை ஆக்கிரமிக்க நினைத்தால் நீங்க என்ன செய்வீர்கள்? சும்மா விட்டு விடுவீர்களா? கண்டிப்பா விட மாட்டோம். உடனடியாக வேலி போடுவோம், சண்டை பிடிப்போம், இல்லனா வழக்கறிஞரை பாப்போம், இல்லையா? ஆமா, கரெக்ட். உங்களின் ஒரு சிறு பொருளை கூட மற்றவர்கள் எடுத்துக்கொள்வதை நீங்க அனுமதிக்கவே மாட்டீர்கள். ஆனா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. நம்முடைய பணத்தையும் நிலத்தையும் இவ்வளவு கவனமாக பாதுகாக்கும் நாம், நம்ம கிட்ட இருக்கிற மிக விலையுயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை மட்டும் யாருக்கு வேண்டுமானாலும் வாரி வழங்குகிறோம். அதாவது நம்மளோட நேரத்தை சொல்றீங்க, கரெக்டா? அதேதான். யாராவது ஒரு நபர் எந்த பயனும் இல்லாம மணிக்கணக்கில் நம்மிடம் பேசிக் கொண்டிருந்தால் நாம் அந்த பொக்கிஷத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த முரண்பாட்டை தான் இன்றைக்கு நாம் இந்த ஆழமான அலசல்ல உடைத்து பார்க்க போகிறோம். நேரம் அப்படிங்கிறது நம் கண்முன்னே கரைந்து செல்லும் ஒரு வளம். ஆனா அதை நாம் பெரும்பாலும் உணர்வதே இல்ல. பாத்தீங்கன்னா, இந்த சிந்தனை இன்றைக்கு நேற்றுக்கு வந்ததல்ல. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பே ரோமானிய தத்துவஞானி செனேகா இதை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சரி, இதை கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நான் சமீபத்துல அந்த புகழ்பெற்ற பெங்குவின் பதிப்பகத்தின் கருப்பு வெள்ளை லோகோவுடன் வந்த ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். சிடிஎன் கோஸ்டா அவர்கள் மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்த செனக்காவின் 3 முக்கிய படைப்புகளின் தொகுப்பு அது. ஆமா, அந்த புத்தகம் ரொம்ப பிரபலம். கண்டிப்பா. ஆன் த ஷார்ட்னஸ் ஆஃப் லைஃப், கன்சலேஷன் டு ஹெல்வியா மற்றும் ஆன் ட்ராங்குவிலிட்டி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற அந்த 3 புத்தகங்களை வாசிக்கும்போது எனக்கு தோன்றிய ஒரே விஷயம், 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒன்று எப்படி இன்றைய நமது டிஜிட்டல் யுகத்தின் வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தி போகுது என்பதுதான். இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், செனகா ஒரு மாபெரும் ஸ்டோயிக் தத்துவஞானி மட்டுமல்ல, ரோமானிய பேரரசின் மிக முக்கிய அரசியல் ஆலோசகராகவும் இருந்தவர். அவர் மனிதர்களின் வீழ்ச்சியையும் அதிகாரத்தின் உச்சத்தையும் மிக அருகிலிருந்து பார்த்தவர். அதனாலதான் அவரோட வார்த்தைகள்ல அவ்வளவு அழுத்தம் இருக்கு. உண்மைதான். அதனால வாழ்க்கை மிகவும் குறுகியது அப்படின்னு நாம அன்றாடம் புலம்புற அந்த வழக்கமான வாதத்தை அவர் முற்றிலுமாக நிராகரிக்கிறார். அவர் மிக தெளிவாக முன்வைக்கும் முதல் வாதமே, இயற்கை நமக்கு குறைவான வாழ்நாளை கொடுக்கவில்லை, நாம் தான் அதை செலவழிக்க தெரியாமல் வீணடிக்கிறோம் என்பதுதான். ரொம்ப ஆழமான கருத்து. அதாவது ஒருவரிடம் இருக்கும் மிகப்பெரிய செல்வத்தை அவர் எப்படி திட்டமிட்டு செலவழிக்கிறாரோ அதே போல நேரத்தையும் திட்டமிட வேண்டும் என்கிறார். நாமும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பேங்க் பேலன்ஸை எவ்வளவு கவனமா பார்க்கறோம் இல்லையா? ஆமா, இஎம்ஐ எவ்வளவு போனது, மளிகைக்கு எவ்வளவு செலவானதுன்னு ₹1 விடாம கணக்கு வைப்போம். கரெக்ட். ஆனா நம்முடைய நேரத்தை யார் யாரிடம் எப்படி செலவிட்டோம் என்று என்றாவது செனகா கேட்கறது போல கணக்கு பார்த்திருக்கிறோமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த தணிக்கையை செய்து பார்க்க சொல்லிதான் செனேகா ஒரு 100 வயதான முதியவரை பார்த்து கேட்கிறார். நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக உங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்கிறார். ஓஹோ, உங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் எத்தனை? ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி இது. ஆமா, உங்களோட நேரத்தை உங்கள் முதலாய் எடுத்துக்கொண்டார், குடும்ப பொறுப்புகள் எடுத்துக்கொண்டன, வீணான வதந்திகளும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டங்களுமே வாழ்நாளின் பெரும்பகுதியை விழுங்கிவிட்டன. இதையெல்லாம் கழித்துவிட்டு பார்த்தால் 100 வயது வாழ்ந்தவர் கூட உண்மையில் வாழ்ந்தது வெறும் சில வருடங்கள்தான் என்கிறார் செனேகா. இதை கேட்கும்போதே நெஞ்சில் சுருக்கென்று தைக்கிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் செனேகா சாடுகிறார். ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்காமல் பம்பரமாக சுழலும் ஒரு கூட்டத்தை அவர் காரியத்தில் மூழ்கியவர்கள், அதாவது தி ப்ரீ ஆக்குபைடு என்று கடுமையாக விமர்சிக்கிறார். பாத்தீங்கன்னா, இதை அவர் மிக நையாண்டியாக விளக்குகிறார். அன்றைய ரோமானியர்கள் சிலருடைய வாழ்க்கையை பாருங்கள். சிலர் முடி திருத்தும் கடைகளில் மணிக்கணக்கில உட்கார்ந்து ஒவ்வொரு முடியையும் எப்படி வெட்ட வேண்டும் என்று தங்கள் தலைமுடியை ரசிப்பதிலே ஒரு வாழ்நாளை செலவிட்டிருக்கிறார்கள். தலைமுடியை ரசிக்கிறதுல ஒரு வாழ்நாளா? நம்பவே முடியல. அது மட்டும் இல்ல, இன்னும் சிலர் கொரிந்திய வெண்கலச் சிலைகளை சேகரிப்பதில் பைத்தியமாக அலைந்தார்கள். துருப்பிடித்த பழைய உலோகங்களை சேகரிப்பதே இவர்களின் முழு நேர வேலை. வேறு சிலர் எந்த ரோமானிய தளபதி முதலில் யானைகளை போரில் பயன்படுத்தினார்கள் என்பது போன்ற யாருக்கும் எந்த பயனும் தராத வரலாற்று தகவல்களை சேகரிப்பதில் நேரத்தை வீணடித்தார்கள். இப்போ புரியுது. மனிதர்கள் எவ்வளவு தலைமுறைகள் கடந்தாலும் மாறவே இல்லை. அன்றைக்கு யானைகளை போரில் பயன்படுத்திய தளபதியின் பெயரை தேடினார்கள். இன்றைக்கு நாமும் நமக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத 2 பிரபலங்கள் எங்கே விடுமுறைக்கு சென்றார்கள் என்ற தகவலை மணிக்கணக்கில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கரெக்ட். பிஸியாக இருப்பது வேறு, பயனுள்ளதாக இருப்பது வேறு என்பதை நாம் மறந்து விடுகிறோம்.
இந்த பிரச்சனை சாதாரண மக்களை மட்டும் பாதிக்கவில்லை, அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கும் இதுதான் நிலை என்று செனகா விளக்குகிறார். அதாவது பெரிய பதவிகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததா? நிச்சயமா. அகஸ்டஸ் சீசர் உலகத்தையே ஆண்ட மாமன்னர். ஆனா அவருடைய உரையாடல்கள் எப்போதுமே எனக்கு எப்போது ஓய்வு கிடைக்கும் என்ற ஏக்கத்திலேயே இருந்திருக்கிறது. அவர் மற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தார், ஆனால் அவரால் தனக்கான ஒரு சிறு ஓய்வை கூட எடுத்துக்க முடியல. மாமன்னருக்கே அந்த நிலைமைதானா? ஆமா, அதே போலதான் மாபெரும் பேச்சாளரான சிசரோ தன்னை ஒரு அரை கைதி என்றே வருத்தத்துடன் குறிப்பிடுகிறார். லிவியஸ் ட்ரூச்சஸ் என்ற அரசியல்வாதியோ எனக்கு ஒரு நாள் கூட விடுமுறை கிடைத்ததில்லை என்று தன் வாழ்க்கையை வெறுத்து புலம்பினார். அதுதான் அதிகாரத்தின் மாயை. நீங்க உலகையே கட்டுப்படுத்துவதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உங்கள் நேரத்தை வேறெங்கேயோ இருக்கும் ஒரு அமைப்போ பதவியோ கட்டுப்படுத்துகிறது. சரி, அப்படி என்றால் செனேகாவின் பார்வையில் உண்மையான ஓய்வு என்பது என்ன? சும்மா படுத்து தூங்குவதா? ஈவே இல்லை. உண்மையான ஓய்வு என்பது தத்துவங்களை கற்பதிலும் மனதை உயர்த்துவதிலும் தான் இருக்கு. அதாவது சாக்ரட்டிஸ் அல்லது ஸ்டோயிக் அறிஞர்கள் போன்ற கடந்த காலத்தின் மாபெரும் தத்துவஞானிகளோடு நீங்கள் மனதளவில் உரையாடும் போது அவங்களோட அறிவையும் உங்கள் குறுகிய வாழ்நாளோடு இணைத்துக் கொள்கிறீர்கள். அப்போ கடந்த கால அறிஞர்களோடு மனதளவில் உரையாடுவதுதான் உண்மையான ஓய்வு இல்லையா? ஆமா, அதுதான் உண்மையான ஓய்வு. அருமையான சிந்தனை. சரி, நம்மளோட நேரத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம்னு வச்சுக்குவோம். ஆனால் வாழ்க்கை அவ்வளோ சுலபமானதா? நாளைக்கே எல்லாமே மாறிப்போய் எனக்கு வறுமை வந்து என்னை ஒரு தனித்தீவில் கொண்டு போய்விட்டால் என்ன ஆவது? அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல தான் நம்ம செனேகாவின் 2வது கட்டுரையான கன்சலேஷன் டு ஹெல்வியா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். துயரங்களையும் வறுமையும் எப்படி எதிர்கொள்வதுன்னு அவர் இதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு. எல்லாம் இழந்து கோர்சிகா என்ற ஒரு வசதிகளற்ற கரடுமுரடான தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். ஒரு தாய்க்கு தன் மகன் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அனுபவிப்பதை விட பெரிய துயரம் இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. அந்த துயரத்தை துடைக்கத்தான் அவர் தன் தாயார் ஹெல்வியாவுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாடு கடத்தப்பட்டு சுகபோகங்கள் அனைத்தையும் இழந்து தவிக்கும் ஒருவரே தன் தாய்க்கு ஆறுதல் கூறுகிறார். தன்னுடைய நிலையை பற்றிய ஒரு துளி புலம்பல் கூட அவரிடம் இல்லை. அதுதான் ஸ்டோயிக் தத்துவத்தின் அடிப்படை. நாடு கடத்தப்படுவது என்பது வெறுமனே வசிப்பிடம் மாறும் ஒரு நிகழ்வு மட்டுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. கரெக்ட். உலகம் முழுவதுமே மனிதர்களுக்கு சொந்தமானதுதான். ஒரு மனிதனிடமிருந்து ஆடம்பர பொருட்கள், வீடு அனைத்தையும் பிடுங்கலாம். ஆனால் இரு பெரும் பொக்கிஷங்களான பிரபஞ்ச இயற்கை மற்றும் அவனது தனிப்பட்ட நற்பண்புகள் ஆகியவை எங்கு சென்றாலும் அவனுடனே வரும் என்று செனேகா விளக்குகிறார். இங்கே எனக்கு ஒரு சந்தேகம். பிரபஞ்ச இயற்கை மற்றும் நற்பண்புகள் என்னால் வறுமையில் வாழும்போது எனக்கு எப்படி சோறு போடும்? அதை வைத்து நான் எப்படி துயரத்தை கடப்பது? பாத்தீங்கன்னா இது ஒரு உளவியல் ரீதியான ஒப்பீடு. ஒரு மனிதனின் உண்மையான மகிழ்ச்சி அவன் எந்த புவியியல் எல்லையில் இருக்கிறான் என்பதை பொறுத்ததல்ல. சூரியனும் சந்திரனும் ரோமில் எப்படி தெரிந்ததோ அதே போலதான் கோர்சிகா தீவிலும் தெரியும். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்புற பொருட்களில் வைக்கும்போதுதான் இழப்பு உங்களை அழிக்கிறது. அப்படியானால் பணம் மற்றும் ஆடம்பரத்தின் மீதான அதீத பற்றுதான் துயரத்தின் வேறென்கிறாரா? ஆமா, இதை விளக்க அவர் அப்பிசியஸ் என்று பேராசைக்காரனின் கதையை பகிர்கிறார். அப்பிசியஸ் சாப்பாட்டுக்காகவே ஆடம்பரமான விருந்துகளுக்காகவே 100 மில்லியன் செலஸ்டியஸ் பணத்தை அழித்தவன். 100 மில்லியனா? ஆமா. கடைசியில அவனுடைய கணக்கு புத்தகத்தை பார்த்தபோது தன்னிடம் இன்னும் 10 மில்லியன் பணம் மட்டுமே மீதமிருக்கிறது என்று தெரிந்ததும் அவனுக்கு பயம் வந்துடுச்சு. 10 மில்லியன் இருந்தும் பயமா? ஆமா, இனிமே பட்டினி வந்துவிடுமோ என பயந்து அவன் விஷம் குடித்து இறந்து போனான். ஒரு சாதாரண மனிதன் 10 மில்லியன் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருப்பான். ஆனால் அப்பிசியஸின் மனம் 100 மில்லியனுக்கு பழகிவிட்டதால் அவனுக்கு 10 மில்லியன் என்பது வறுமையாக தெரிந்தது. இது ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது வறுமை என்பது நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதில் இல்லை, நாம் எதை இழக்க பயப்படுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. மிகச்சரி. இதற்கு நேர்மாறாக டயோஜெனிஸ் என்ற தத்துவ ஞானியையும் செனேகா ஒப்பிடுகிறார். டயோஜெனிஸ் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு அடிமையும் ஓடிப்போன பிறகு அதை பற்றி கவலைப்படாமல் அவனில்லாமல் என்னால் வாழ முடியும் என்று இன்னும் சுதந்திரமாக உணர்ந்தார். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு சாதாரண வாசகனாக பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. செனேகா இதை கோர்சிகா தீவிலிருந்து எழுதினார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஆமாம், பேரரசர் நீரோவின் ஆசிரியர் அவர். கரெக்ட். செல்வச் செழிப்பில் வாழ்ந்த ஒரு தத்துவஞானி வறுமை ஒரு குறையல்லை என்று சொல்வது கொஞ்சம் முரண்பாடாக இல்லையா?
வறுமையின் வலியை உணராத ஒருவரால் எப்படி இப்படி ஒரு அறிவுரை கூற முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. வரலாற்றாசிரியர்கள் பலரும் செனெகாவின் மீது வைக்கும் பிரதான விமர்சனமே இதுதான். ஆனால் செனெகா வறுமையை இலட்சியப்படுத்தவில்லை. நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை. அப்போ அவர் என்ன சொல்ல வரார்? அவர் சொல்றது அந்த மனநிலையை பற்றி மட்டும்தான். உங்களிடம் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் எதுவும் நிரந்தரமில்லை என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ளவே கூறுகிறார். நாளை அது இல்லாமல் போனாலும் நான் பிழைத்துக் கொள்ளுவேன் என்ற மன வலிமையை தயார் நிலையில் வைத்திருங்கள் என்கிறார். ஓஹோ, துயரங்களை ஒரு பயிற்சி முகாமாக பார்க்க சொல்கிறார். அதனால்தான் ரோமானிய வரலாற்றில் மாபெரும் தைரியத்தை காட்டிய கார்னேலியா போன்ற பெண்களின் உதாரணத்தை அவர் தன் தாய்க்கு சொல்கிறார், இல்லையா? ஆமாம், கார்னேலியா தனது 12 குழந்தைகளில் 10 பேரை இழந்தவர். அந்த துயரத்திலும் அவர் தன் மனநிலையை சிதைக்க விடவில்லை. ஆக, வெளியிலிருந்து வரும் துயரங்கள் நம்மை செதுக்க வேண்டுமே தவிர சிதைக்க கூடாது. ரொம்ப அருமையான பாடம். சரி, வெளிப்புற துயரங்களை சமாளிக்க பழகிவிட்டோம். ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாத போது நமக்குள் எழும் உள்மன போராட்டங்களை, மன அமைதியின்மையை என்ன செய்வது? இதுதான் பெரும்பாலான மனிதர்களின் நிஜமான பிரச்சனை. இதுதான் அவர் ஆன் ட்ராங்குவிலிட்டி ஆஃப் மைண்ட் கட்டுரையில பேசுறாரு. இது செரீனஸ் என்ற இளைஞன் தனக்குள் இருக்கும் குழப்பத்தை செனெகாவிடம் கூறுவதில் தொடங்குகிறது. அந்த செரீனஸ் ரொம்ப குழப்பத்துல இருந்தான் இல்லையா? எளிமையா வாழ வேண்டுமா அல்லது ஆடம்பரமாவா? பொது வாழ்வில் ஈடுபடுவதா அல்லது தனிமையில் ஒதுங்குவதான அவனுக்கு ஒரே தடுமாற்றம். ஆமா, இந்த மன உளைச்சலத்தான் செனெகா ஒருவித கடல் நோய், அதாவது சீ சிக்னஸ் போன்றது என்கிறார். எந்த காரணமும் இல்லாமல் மனதிற்கு ஏற்படும் ஒரு குமட்டல். இது இலக்கில்லாமல் சுற்றிக்கொண்டே இருப்பதால் வருகிறது. இந்த இலக்கில்லாம சுத்துறத, அதாவது பிஸி ஐடில்னஸ செனெகா எப்படி ஒரு செடியில எந்த காரணமும் இல்லாம மேலும் கீழும் ஏறி இறங்கும் எறும்புகளுக்கு ஒப்பிடுகிறார் என்பதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. வெறுமனே ஒரு பரபரப்புக்காக ஏறி இறங்கும். அதே போலதான் பல மனிதர்களும் தங்கள் வாழ்வில் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு பரபரப்பில் இருக்கிறார்கள். இந்த மனக்குழப்பத்தை நான் நவீன காலத்து ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டோட ஒப்பிட்டு பார்க்குறேன். நாமும் கூட எதையோ இழந்து விடுகிறோமோன்ற பயத்தில் சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்கில் நோண்டிக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா? இதுவும் ஒருவித பிஸி ஐடல்னஸ் தானே? நிச்சயமா, அந்த எறும்பின் பயணத்தைப் போல எந்த அர்த்தமும் இல்லாத சுறுசுறுப்பு அது. இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதற்கு அவர் ஜூலியஸ் கானஸ் என்ற ஒரு மாபெரும் மனிதரின் கதையை கூறுகிறார். ஜூலியஸ் கானஸ்க்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் அமைதியா பகடைக்காய் விளையாடி கொண்டிருந்தார்னு படிச்சேன். மரணத்தின் வாசல்ல நின்னுட்டு எப்படி அவ்வளோ அமைதியா இருக்க முடியும்? ஏன்னா அவர் தன் மனதை தன் உடலிலிருந்து பிரித்து பார்க்க பழகியிருந்தார். மரணம் என்பது முடிவல்ல, அது இயற்கையின் ஒரு சாதாரண மாற்றம் என்பதை அவர் ஆழமாக நம்பினார். பதற்றம் அவரை விட்டு போய்விட்டது. இதை விளக்க செனெகா இன்னும் 2 தத்துவ ஞானிகளை ஒப்பிடுகிறார். உலகத்தைக் கண்டு அழுத ஹெராக்லிட்டஸ், உலகை பார்த்து சிரித்த டெமோக்ரிட்டஸ், இவங்கள சொல்றீங்க? ஆமா, ஹெராக்லிட்டஸ் மனிதர்களின் முட்டாள்தனங்களை பார்த்து எப்போதும் அழுது கொண்டே இருப்பார். ஆனால் டெமோக்ரிட்டஸ் அதே முட்டாள்தனங்களை பார்த்து ஒரு நகைச்சுவையைப் போல சிரிப்பார். உலகை பார்த்து சிரித்த டெமோக்ரிட்டஸின் மனநிலையே சிறந்தது என்கிறார் செனெகா. அதற்காக எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மனதை எப்போதுமே இவ்வளவு இறுக்கமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியுமா? இல்ல, மனதை எப்போதும் இறுக்கமாகவே வைத்திருக்க கூடாது. மாபெரும் ஆளுமையான ஸ்கிப்பியோ நடனமாடியதும் கேட்டோ மது அருந்தி மனதை ஆசுவாசப்படுத்தியதும் போல மனதுக்கு ஓய்வும் சிறு விளையாட்டுத்தனமும் தேவை என்ற செனெகாவின் அறிவுரையை நாம் மறந்துவிடக்கூடாது. மனதை சற்று தளர்த்தினால்தான் அது புத்துணர்ச்சியோடு செயல்படும். சூப்பர். ஆக இந்த ஆழமான அலசல்லிருந்து நாம் கற்றுக்கொண்ட 3 பாடங்களை சுருக்கமாக பார்ப்போம். 1. நேரத்தை யாருக்கும் தாரை வார்க்காதீர்கள். 2. துயரங்கள் உங்களை சிதுக்கட்டும், சிதைக்கக்கூடாது. 3. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை லேசாக அமைதியாக வைத்திருக்க பழகுங்கள். ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லிட்டீங்க. செனெகாவின் தத்துவங்கள் இன்றைய காலத்துக்கும் அப்படியே பொருந்தி போகுது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நாளை நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும் என்று எதிர்காலத்திற்காக உங்கள் முழு வாழ்க்கையும் தள்ளி போடாமல் இன்றைய தினமே உங்கள் முழுமையான வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்தால் உங்களுடைய இன்றைய நாள் எப்படி இருக்கும்? இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது.
இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ.